Hello students, welcome to Genie Projects World. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு web based PHP project name Gym Management System. Once setupலாம் complete பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ப்ராஜெக்டோட அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல நீங்க டிஃபரெண்ட் டைப்பான ஜிம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண ஜிம்ஸை இதுலயே வியூ பண்ணிக்க முடியும். பேமெண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது மெம்பர்ஸ் கொடுக்குற பேமெண்ட் இதெல்லாம் இதில் நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டு அதை இதுலயே வியூ பண்ணிக்க முடியும். நியூ மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். அந்த ஆட் பண்ண மெம்பர்ஸை இதுலயே செக் பண்ணிக்கலாம். அந்த மெம்பர்ஸுக்கு கொடுக்குற ட்ரெயினர்ஸ் அவங்கள இதுலயே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த மெம்பருக்கு எந்த ட்ரெயினர் வந்து இதுலயே நீங்க அசைனும் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோட நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ப்ராஜெக்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இதான் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்ஸ் நீங்கள் ப்ராஜெக்டை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ஜிப் ஃபார்மேட்டில் இப்படி தான் இருக்கும். அதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்டர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 2-3 செகண்ட்ஸ்லேயே இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஜஸ்ட் கிளிக். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டிஃபால்ட்டாக அதை லோக்கல் டிஸ்க் சியில் தான் அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிள் கீழே வந்துக்கோங்க. எக்ஸாம்பிள் அங்கே ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஹெச்டி டாட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியாச்சு, உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகே கைஸ், இதுதான் ஃபைல் மூவ் பண்ணுறது இவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம இப்போ டேட்டா பேஸ் இது க்ரியேட் பண்ணோம். டேட்டா பேஸோட நேம் உங்களுக்கு ப்ராஜெக்டோட சம்மரியில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டைம் இருக்கிறவங்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அதுலேயே யூசர் நேமோட பாஸ்வேர்டு அண்ட் டேட்டா பேஸோட அதுக்கு நேம் என்ன கொடுக்குறது அண்ட் எஸ்கியூஎலோடது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. PHP அட்மினை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் மை எஸ்கியூஎலுக்கு டேரக்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்க அந்த அட்மின் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். இல்லை நம்ம நியூவாக இப்போ டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுனால நியூ கொடுத்துக்கோங்க. நீங்கள் டேட்டா பேஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க நேமே வைங்க. இதான் டேட்டா பேஸோட நேம். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். நம்ம ஆல்ரெடி ஆனால் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும் சைடில். கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பேஸ் நியூவாக கிரியேட் ஆகிடும். பட் உங்களுக்கு நம்ம டேபிள்ஸ்லாம் காட்டாது. ஏன்னா இன்னும் நம்ம எஸ்கியூஎல் ஃபைலை இம்போர்ட் பண்ணாதனால உங்களுக்கு ஜஸ்ட்டு வெறும் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி டேபிள்ஸ் காட்டாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் இம்போர்ட் கொடுத்துக்கோங்க. இந்த இதில் ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இதில் நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து எஸ்கியூஎல் ஃபைலை சூஸ் பண்ணுறது. சூஸ் ஃபைல் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ மூவ் பண்ண அந்த ஹெச்டி டாட்ஸ்குள்ளே இருக்க எஸ்கியூஎல் ஃபைலை கிளிக் பண்ணணும். லோக்கல் டிஸ்க் சி, சேம் ப்ரொசீஜர் தான். கீழே வந்துக்கோங்க. எக்ஸாம் ஹெச்டி டாட்ஸ் அதில் நம்ம ஜிம்மோட இது அதுக்குள்ளே எஸ்கியூஎல் ஃபைல்னு ஒரு ஃபோல்டர் நேம் போட்டு அதுக்குள்ளே இருக்கும். அதை கொடுத்து ஓப்பன் கொடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அதை கொடுத்தாச்சுனால நம்ம இந்த ப்ரொசீஜர் செய்கிறது இல்லை. அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபைலோட நேம் இங்கே ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இம்போர்ட் இருக்கும். நியூவாக யூஸ் பண்ணுறவங்க பிஹெச்பிஐ நியூ எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதில் இம்போர்ட்னு காட்டும். ஓல்டு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கே கோன்னு காட்டும். ஸோ அதெல்லாம் எந்த விஷயம் கிடையாது. இம்போர்ட் ஆர் கோ எதுனா நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். லோக்கல் டிஸ்க் ஸ்லாஷ் அதுக்கப்புறம் அந்த நீங்கள் ஃபோல்டர் கொடுத்துருக்க நேம், ஃபோல்டருக்கு கொடுத்துருக்க நேம்னா அதாவது இப்போ நீங்கள் இந்த ஹெச்டி டாட்ஸில் இங்கே ஒரு நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேமை தான் போடணும். நீங்கள் ஜிம் இதுன்ட்டு வேறு அந்த டேட்டா பேஸில் இருக்க நேம் போடக்கூடாது. ஃபோல்டர் நேம் போடணும். அடுத்து ஸ்லாஷ் index.php, அதாவது இந்த index.php எதில் இருக்கோ அந்த இது ஸ்லாஷ் போட்டு index.php போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இல்லை அட்மினுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு ப்ராஜெக்டோட சம்மரியில் இருக்குது, அதுவும் இருக்கும். அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல தான் நீங்கள் நியூ ஜிம் ஆட் பண்ணிக்கிறது. நம்ம இப்போ ஒரு ஜிம் ஆட் பண்ணி காட்டுறோம், ஷோ பண்ணுறோம்.
உதாரணத்துக்கு gym 91, gym name fitness short, என்ன நேம் எல்லாம் உங்க ஜிம்க்கு நீங்க கொடுத்துக்கோங்க. அண்ட் அட்ரஸ் அண்ட் ஜிம் டைப்பு காமனானதா இல்லை உமன்ஸுக்கா இல்லை மென்ஸுக்கான்ட்டு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ஜிம் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ ஆட் பண்ண ஜிம்மை வியூ பண்ணோன்னா ஜிம்மை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு அதில் வியூ ஜிம்ஸை பாருங்கள். நம்ம ஆட் பண்ண இந்த கீழே வந்துச்சு பாருங்க, ஜிம் 91 ஃபிட்னஸ் ஷார்ட் அண்ட் நம்ம கொடுத்த அட்ரஸ் அண்டு யாருக்கு ஸ்பெசிஃபிக்கான்ட்டு. ஸோ ஜிம்மில் எவ்வளோ பேமெண்ட்ஸில் இப்போ மெம்பர்ஸ் கொடுக்குற பேமெண்ட் இது. ஸோ பேமெண்ட் ஏரியா ஐடிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. உங்களுக்கு தெரியும் பேமெண்ட் பண்ணுங்கிறதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, அது என்ன ஜிம், அதாவது இது எந்த ஜிம்முக்கு, அந்த ஜிம்முக்கான ஐடி, அந்த ஜிம்மில் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க, அதுக்கு அவங்க பேக்கேஜ் அவங்க பேமெண்ட்டுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்றது தான். நம்ம இப்போ ஜிம்மை க்ரியேட் பண்ண மாதிரி இப்போ அந்த ஜிம்முக்கு அமௌண்ட்டும் பேமெண்ட் ஏரியாவும் இப்போ இதில் க்ரியேட் பண்ணிடுவோம். என்ன வேல்யூ வேணா கொடுத்துக்கோங்க. நம்ம அங்கே கொடுத்த அந்த ஜிம்மோட ஐடியை கொடுக்குறோம். அவ்வளோதான், உங்களுக்கு பேமெண்ட்டோட பேக்கேஜ், உங்களுக்கு பேமெண்ட் இது ஆட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் இதுலேயே செக் பண்ணிக்கலாம். பேமெண்ட் 91 நம்ம கொடுத்த அமௌண்ட் இது அண்ட் ஜிம்மோட ஐடி இது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ மெம்பர்ஸ் ஆட் பண்ணுவோம். மெம்பர்ஸுக்கும் அதே தான், அவங்களோட மெம்பர்ஸ் ஐடிக்கு M1ன்ட்டு நம்ம இது பண்ணிட்டு அவங்க நேம், ஏஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் அவங்க சூஸ் பண்ணியிருக்க பேக்கேஜ், அவங்க மொபைல் நம்பர் அண்ட் அவங்க பேக்கேஜ் ஏரியா ஐடி, அதாவது எந்த ஜிம்முக்கு அவங்க போகிறாங்கன்றது தான். அண்ட் ஜிம் ட்ரெயினர்ஸ் ஐடி, ஒரு ஜிம் ட்ரெயினர்ஸுக்கும் ஒரு ஐடி இருக்குது. அது நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மெம்பர்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஃபர்ஸ்ட் மெம்பருக்கு ஐடி கொடுத்துப்போம், சேம் இதை கொடுப்போம். அண்ட் மெம்பர் நேம் அண்ட் ஏஜ் அவருக்கு, அண்ட் பேக்கேஜ், அப்புறம் மொபைல் நம்பர், அப்புறம் பேமெண்ட் ஏரியா ஐடி, அதாவது நம்ம இப்போ எந்த இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கோன்றது தான். இப்போ நம்ம ஆட் பண்ண ஜிம்முக்கே நான் போட்டுக்கிறேன், நீங்கள் எதுக்கு வேணுமோ போட்டுக்கலாம். பேமெண்ட் 91, ட்ரெயினரோட ஐடி இப்போதைக்கு T8 கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், உங்களுக்கு மெம்பர்ஸ் ஆட் ஆயிடுச்சு. அது நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். வியூ மெம்பர்ஸ், M91 சுரேஷ் அண்ட் ஏஜ், டேட் ஆஃப் பர்த், பேக்கேஜ், அப்புறம் அவங்க மொபைல் நம்பர், பேமெண்ட் ஏரியா ஐடி, ஜிம் ட்ரைனர்ஸ். இப்போ இதில் நீங்கள் ட்ரைனர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ட்ரைனர், சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு. இதுலேயும் அதுதான், ட்ரெயினருக்கு ஒரு ஐடி கொடுக்கப்பட்டிருக்கு, அப்புறம் அவங்க நேம், அப்புறம் அவங்க என்ன டைமிங்கில் ஜிம்முக்கு வருவாங்கன்றது, அப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர். இந்த ட்ரெயினரோட ஐடி கொடுத்துக்கலாம். T91, ட்ரெயினருக்கு நேம் கொடுத்துக்கோங்க. அண்ட் அவங்க என்ன டைமிங்கில் வருவாங்கன்றதை நோட் பண்ணிடுங்க. நம்ம 01 30 அண்ட் அவங்க மொபைல் நம்பர் நோட் பண்ணிடுங்க. அண்ட்
அண்ட் அவங்க எந்த பேமெண்ட் ஏரியாவுக்கு அவங்க அதாவது எந்த ஜிம்முக்கு அவங்கள இது பண்ணுறீங்கன்றது தான் பேமெண்ட் இதை. ஏன்னா பேமெண்ட் இதோடது ஜிம் இதை சேர்ந்து தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் பேமெண்ட் இதை எதை கொடுக்குறீங்கன்றதுலாம் நம்ம இப்போ நியூவாக கிரியேட் பண்ண பேமெண்ட் இதை கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது கொடுக்கறதுனாலும் பேமெண்ட் இதை இதுக்கு முந்தின நம்பர் இது கொடுத்துக்கோங்க. இல்லை நியூவாக கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதோட பேமெண்ட் ஏரியா ஐடி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ட்ரெயினர் ஆட் ஆகிட்டாங்க. நீங்கள் இதை செக் பண்ணிடலாம். T91 ரமேஷ். ஏஎம் கொடுக்க மாட்டாச்சு, அதை நீங்கள் ஏஎம் கொடுத்துக்கோங்க. ஏஎம்மா பிஎம்மாட்டு, ஏன்னா மார்னிங்காக ஈவினிங்காக வந்துடுறீங்க அதில் ஷோ பண்ணிக்கிறதுக்கு. அப்படி இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் டேட்டா பேஸில் டேரெக்டாக வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ட்ரெயினரோட ஐடியை போட்டு இதுக்கு தான் நம்ம ட்ரெயினர் ஐடி கொடுக்குறது. ஏன்னா இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ட்ரெயினர் இதில் செக் பண்ணலாம். ஒருவேளை ஏன்னா நீங்கள் நிறைய லிஸ்ட் ஆகி போச்சுன்னா அந்த நேரத்தில் செக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கலாம். T91 நம்ம கிரியேட் பண்ணது. இப்போ இவரை அப்டேட் பண்ணுறதுக்கு இதில் வந்து நம்ம லாஸ்ட் டைமே ஏஎம் போட்டு விட்டாச்சு. அது ஏஎம் அவ்வளோதான். அப்டேட் ட்ரெயினரோட டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நேரத்தில் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். அதே தான் மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண M91. ஸோ அதே தான், இதில் நீங்கள் அப்டேட்டும் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண மெம்பரை இதில் நீங்கள் டிலீட்டும் பண்ணிக்கலாம். பேமெண்ட்ஸ் எதுக்கும் அதே தான். நீங்கள் பேமெண்ட் ஏரியாவை செக் பண்ணிக்கிறதுக்கும் அந்த பேமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் போட்டால் போதும். ஐடியை வேறு எது கொடுப்போம். பேமெண்ட் லெவல் வச்சுக்கோங்க. அதை அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை டிக்ரீஸ் பண்ணுறது இல்லை பேமெண்ட் ஐடி சேஞ்ச் பண்ணுறது இல்லை டிலீட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நியூ ஜிம் இப்போ நம்ம ஆட் பண்ண ஜிம்ஸில் நீங்கள் எதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆர் ஐடி நம்பர் தப்பாக போடுறது, அட்ரஸ் சேஞ்ச் ஆகிட்டது, எல்லா ஜிம்மோட டைப் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் அதே தான் ஜிம்மோட இது. அது சேம் ப்ரொசீஜர். ஜிம்மை சர்ச் பண்ணிக்கோங்க அண்ட் அதில் போய்ட்டு அப்டேட்டில் போயிட்டு ஒன்று நேம் மாற்றுறது இல்லை ஜிம் ஐடி அட்ரஸ் இல்லை டைப்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த நாலுக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ இதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனு. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்கமிங்கில் இருக்குது. ஸ்டே டியூன்ட் அண்ட் ஹாப்பி லேர்னிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ப்ராஜெக்டோட மீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். அன்டில் தென் சைனிங் ஆஃப் யுவர் ஜீனி.